ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்க அழுக்கு படிஞ்ச சீப்பையெல்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து நம்ம அழுக்கிறக்கிற சீப்பெல்லாம் அதில் போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு வாஷிங் சோடா, நம்ம வீட்டில் என்ன சோப்பு பவுட்ரு யூஸ் பண்ணுறோமோ அந்த சோப் பவுட்ரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போட்டுட்டு சுடுதண்ணி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெதுவெதுப்பாக சுடுதண்ணி காய வச்சு அந்த சுடுதண்ணியை அதில் ஊற்றி வச்சிடலாம். அது முழுகிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி நல்லா அந்த ட்ரேயில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறின கடைசியில் பார்த்தோம்னா இப்போ 10 நிமிஷமாக தண்ணியில் ஊறினங்காட்டி அந்த சீப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு. முதல்ல நம்ம தண்ணி ஊற்றின போது இருந்த வெள்ளையாக இருந்த தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு கலராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்தோம்னா ஒவ்வொரு சீப்பாக தேய்ச்சி எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு சீப்பாக தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஃபுல்லாக போய் புது சீப்பு மாதிரி பளிச்சுன்னு மின்னும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சீப்பை பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு தெரியுதுன்னு. முன்னே எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.